வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த 2025ஆம் ஆண்டில் ராகு பகவானின் பயிற்சி நடக்கிறது. அவர் கும்பராசியில் பயிற்சியாகிறார். இந்த நேரத்தில் சிம்மராசி மக்களின் பலன்கள் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகளை அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார். அவர் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று மாலை 5:08 நேரத்திற்கு சனி பகவானின் ஆளுகைக்கு உட்பட்ட அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர இருக்கிறார். இதில் ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் 18 மாதங்கள் அல்லது 1.5 வருடங்கள் நீடிக்கும் தன்மையில் இருக்கிறது. அதுபோல இப்பொழுதும் கும்பராசியில் அவர் தனது பயணத்தை 18 மாதங்கள் நீடிப்பார் என்றும் நம்பலாம். சிம்மராசிக்கு உரிய பலன் என்று பார்க்கும்போது 2025 ராகுவின் சிம்மத்தின் 7வது வீட்டிற்குள் செல்கிறார். இந்த ஏழாவது வீடு என்பது சிம்மராசிக்கு கலத்திரஸ்தானமாக இருக்கிறது. 7வது வீட்டின் வழியாக ராகுவின் சஞ்சாரம் அல்லது பயணம் சிம்மராசி மக்களுக்கு கலவையான நல்லுதர பலன்களை தரும் என்று நம்பலாம். தங்களின் உறவு, அதாவது உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் நலமாகவும் சுதாரித்தும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்து உண்டாகிறது. காரணம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பலவிதமான தவறான புரிதல்களும் கருத்து மாற்றங்களும் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்கிறது. இதனால் உங்களின் குடும்ப வாழ்வில், தாம்பத்திய வாழ்வில் உருவாகும் சில உறவு சிக்கலின் விளைவாக நீங்கள் சுமக்க வேண்டிய செலவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அதிகமாகும் என்பதை உணர்வது மிக மிக நன்று. உங்கள் துணையிடம் நீங்கள் எப்பொழுதும் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எதையும் அவரிடம் மறைக்கக்கூடாது. மறைப்பதால் வரக்கூடிய வினைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஆகையால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒன்றாக நேரம் ஒதுக்கி அமர்ந்து பேசி, மனமிட்டு பேசி அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். ஈகோவை எக்காரம் கொண்டும் வெளிக்கொண்டாதீர்கள். அதில் முதலிட வைக்க அனுமதிக்காதீர்கள். மேலும் உங்களுக்கு இடையில் வெளியிலிருந்து எந்த ஒரு மூன்றாவது நபரின் உதவியையும் நீங்கள் நாட வேண்டாம். நாடினால் அது உங்கள் இருவருக்கும் உள்ள ஈகோ தலை தூக்கி பிரச்சனை அதிகமாகும் என்பதை மறுப்பதற்கில்லை. அப்படி நாடினால் உங்களுக்கு இடையில் சிக்கல் அதிகமாக உருவாகும் நிலை இருக்கிறது. ராகு பகவான் உங்களின் ராசிக்கு 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பங்குதாரருடன் நீங்கள் நயமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பங்குதாரருடைய தன்மை மாறுபடும். உங்களுக்குள் பிரிவினை உண்டாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தொழிலில் நீங்கள் உண்மையும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராகு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் நீங்கள் எந்த ஒரு நெறிமுறையற்ற அல்லது சட்டவிரோதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாதீர்கள். பொய்மை உங்களுக்கு சிறிதும் ஒத்து வராது. அகங்காரம் கொண்டு தெரிந்தால் உங்கள் வாழ்வு நீங்கள் இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் அதற்காக நீங்கள் பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. இந்த ராகு பகவான் சஞ்சாரம் 2025இல் நீங்கள் புதிய வணிக திட்டங்களை உருவாக்குவீர்கள். ஆனால் அவற்றை நலமாகவும் திட்டமிட்டும் கையில் இருக்கும் பணத்திற்கு தகுந்தவாறு, உங்களுடைய புத்திசாலித்துக்கு தகுந்தவாறு செயல்படுத்துவது மிக முக்கியமான கருதுகோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருடைய அறிவுரையும் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடாது. உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லையெனில் மற்றவரின் அறிவுரையால் செயல்படும் போது அதிகமான சிரமங்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் ஏற்படும். மற்றும் சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களிடம் நீங்கள் வணிக உதவியை பெறலாம். அதற்குண்டான பலனை அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை அளித்து நீங்கள் பெற்று நலமாக முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும்.
முடிந்தவரை சனிக்கிழமை என்று கருப்பு எள்ளும் கருப்பு உளுந்தும் தானம் செய்யுங்கள். அவை யாவும் உங்களை மேன்மைப்படுத்தும். பொதுவான தகவல்கள் என்ற முறையில் பார்க்கும்போது இந்த ராகு பயிற்சி 2025 பொறுத்தவரை ராகு பகவான் இந்த மே மாதம் 18ஆம் தேதி என்று கும்பராசியில் நுழைகிறார். கேது பகவான் சிம்மராசியில் நுழைகிறார். மேலும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த 18 மாதங்கள் இவர்கள் இருவரும் அங்கேயே இருப்பார்கள். ராகு பகவானின் பலவீனத்தால் ஜாதகரின் ஆளுகையில் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி ராகு பகவான் செயல்பட வைப்பார். இதனால் ஜாதகர் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் எல்லா செயல்களையும் செயல்பட முனைவார். இதனால் இரத்த சம்பந்தமான நோய்கள், கோபம், குரோதம், நரம்பு தளர்ச்சி, சிறுநீர் கோளாறுகள், வாகன விபத்து, நோய்கள், பிரச்சனைகள், விபத்து, பெண்கள் மூலம் சச்சரவுகள், முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி, சர்க்கரை நோய், காது கோளாறு, இரவில் தூக்கமின்மை, உடலிறக்கம் மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்கள் யாவும் வந்து உங்களை ஆட்டும். ஆகவே எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபடும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நலமாக இருக்கும். நேர் வழியே உங்களுக்கு உகந்த வழியாகும். சட்டவிரோதமான என்ன நடவடிக்கையிலும் ஈடுபடாதீர்கள். யாவரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் வாழ்வுக்கு நலம் தராது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தொழிலை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.